இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரத்திலே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 119 சங்கீதம் 2 வசனம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்திலே எத்தனையோ பாக்கியவான்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக வசனங்கள் பாக்கியவான்களை குறித்து யார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த வசனத்திலே அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவரை தேடுகிற மக்கள் இன்றைக்கு பெருகி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு ஜெபம் என்று சொல்லி அநேக ஜனங்கள் ஜெபத்துக்கும் தேவனை தேடுவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதை இந்த காலங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி ஆண்டவரை தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு நாம் அவரை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. வேதத்திலே அநேகர் தங்களுடைய முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுகிற தேவன். முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களும் பக்தர்களும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடினார்கள். விசேஷமாக யோசபாத் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அந்த யோசபாத் ராஜா தன் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடின ஒரு ராஜா. அந்த யோசபாத் ராஜா தன்னுடைய முழு இருதயத்தோடும் அவன் ஆண்டவரை தேடினான். இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன். முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினார். அவருக்கு வாழ்க்கையிலே ஒரு ராஜாவுக்கு வந்த யுத்தங்கள் பிரச்சனைகளில் எல்லாம் அவர் வெற்றி பெற்று ஒரு சிறந்த ராஜாவாக அவர் வாழ்ந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடின ஒரு ராஜா. அரைகுறை மனதோடு அல்ல, முழுவதுமாக கர்த்தரை சார்ந்து முழுவதுமாக கர்த்தரை தேடின ஒரு ராஜா. அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினார்கள். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். முழு இருதயத்தோடு முழு மனதோடு ஜனங்கள் கர்த்தரை தேடினார்கள். யூதா ஜனங்கள் ஆண்டவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அவர்கள் முழு மனதோடு அவரை தேடின போது ஆண்டவர் அந்த யூதா ஜனங்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். நாமும் கூட முழு மனதோடு ஆண்டவரை ஏதோ கடமைக்காக அல்ல, ஏதோ ஜெபிக்கணும், காலையில் எழும்பினோடனே நம்ம ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா இந்த நாள் நமக்கு நல்லா அமையாது, இல்லைன்னா நமக்கு பிரச்சனை வரும், அதற்காக அல்ல. நாம் ஆண்டவரை தேட வேண்டும். முழு மனதோடு முழு விருப்பத்தோடு முழு இருதயத்தோடு அவரை தேடுகிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஜனங்களுக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதே போல தாவீது ராஜாவும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடின ராஜா. முழு இருதயத்தோடு முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒரு ராஜா தாவீது ராஜா. அவருடைய சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம், முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிட்டேன். 119ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதத்திலே சொல்கிறார். அவருடைய அனுபவம் ஆண்டவரை முழுவதுமாக முழு மனதோடு ஆண்டவரை தேடுகிற அனுபவம் தாவீது ராஜாவுடைய அனுபவம். ஆமாம், எரேமியாவிலே வாசிக்கிறோம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். நாமும் கூட இந்த காலை வேளையிலே ஆண்டவரை முழு மனதோடு நாம் தேடுவோம். அரைகுறை மனதோடு அல்ல, முழுவதுமாக ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நானும் இந்த நாளிலிருந்து முழுவதுமாக முழு மனதோடு உம்மை தேட நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். மேல் சொல்லப்பட்ட வசனங்களை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்திலே நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி தூரமாய் போகும்போது, ஆண்டவரை மறந்து நீங்கள் தூரமாய் போகும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? உன்னை சகல ஜாதிகளுக்குள்ளும் சிதற அடிப்பார். புறஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை சிதற அடிப்பேன். அங்கே சிதறப்பட்ட இடத்துல இருந்து
நீ மீண்டுமாக ஆண்டவரை தேடும்போது, முழுமனதோடு நீ தேடும்போது நான் உனக்கு வெளிப்படுவேன், நீ என்னை கண்டடைவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நாம் வாழ்க்கையிலே பின்தங்கிய நிலைமையிலே ஆண்டவரை மறந்ததுனால அநேக கஷ்டங்களும் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் சோரம் போய் தூரமானவர்களாய் நாம் காணப்படலாம். அங்கே இருந்து, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து மீண்டுமாக கர்த்தரிடத்திலே நாம் முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவரிடத்திற்கு வந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் முழு இருதயத்தோடு உம்மை தேடுவேன், முழு வாஞ்சையோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஒருவேளை என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்று சொல்லி நினைக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவரை முழு மனதோடு உம்மை நான் தேடுவேன், முழு இருதயத்தோடு உம்மை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ பேர் தங்களுடைய இக்கட்டிலே, கஷ்டத்திலே ஆண்டவரை தேடி ஆண்டவரிடத்திலிருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த நாளிலே அவரை முழு இருதயத்தோடு தேடுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். 119 சங்கீதம் 145 வசனத்திலும் கூட நாம் பார்க்கிறோம், முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன். தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன் என்று சொல்லி கெஞ்சுகிறார். வாழ்க்கையிலே அத்தனை நெருக்கங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் தஞ்சமாக கொள்ள வேண்டும். அவரிடத்திலே தான் நம்முடைய காரியங்களை சொல்ல வேண்டும். அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அப்படி நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட இந்த நாளிலே ஆண்டவரே, நான் என்னுடைய முழு பலத்தோடு உம்மை தேடுவேன், முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்ப்பேன். எப்படி அந்த யோசபாத் ராஜா நிறைய ஜனங்கள் அவருக்கு எதிராக புறப்பட்டு வந்த பொழுது அந்த உபவாசம் பண்ணி என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். ஜனங்களை எல்லாம் கூட்டி முழு இருதயத்தோடு அங்கே ஜெபிக்கிறார்கள். அங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அவர் முழு மனதோடு ஆண்டவரை தேடினார். ஆண்டவரே, இந்த ஏராளமான ஒரு கூட்டம் எங்களுக்கு விரோதமாக வந்து நிற்கிறது, நாங்கள் அவர்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி அவர் முழு மனதோடு ஆண்டவரை தேடினார். எல்லா காரியத்திலும் யோசபாத் கர்த்தரை முழு மனதோடு தேடினார். எத்தனை சத்துருக்கள் எதிராக வந்தாலும் அங்கே அவரால் ஜெயம் பெற முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தான் மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்களும் அதே போல ஆண்டவரை தேட வேண்டும். சிறியோர் பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீ புருஷர் எல்லாரும் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி ஆணையிடுகிறார். அந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் சந்தோஷப்பட்டு முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடின போது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இந்த நாளிலே நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அன்று யோசபாத் ராஜா முழு இருதயத்தோடு உம்மை தேடினார். யூதா ஜனங்கள் முழு இருதயத்தோடு உம்மை தேடினார்கள். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சினார். ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நன்மை செய்த தேவன் இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலே நாங்களும் முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உங்கள் கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.